நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஊர்ல இருக்கும்போது ரொம்ப நாளா ஒரு ஆசை வந்துட்டு இருந்தது. ஏன்னா குனாஃபான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப் வரைக்கும் எதை திறந்தாலுமே குனாஃபான்னு சொல்லிட்டு அப்படி என்ன அந்த குனாஃபால இருக்கு, அப்படி என்ன அது ரேட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கும்போது நான் நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன். என்னைக்கு நான் குவைத்துக்கு வந்தேன்னா எனக்கு எப்படியாவது இந்த நாட்டை விட்டு போறதுக்குள்ள குனாஃபா சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு அதுக்கான நேரம் இப்பதான் வந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா இப்ப நான் வந்து குனாஃபா தான் காட்ட போறேன். எஸ், குனாஃபா சாக்லேட் வந்துருச்சு. இதுதான் ஸோ பிளிண்டர் கம்பெனில அந்த குனாஃபாங்கிறது பார்க்க எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க டப்பா. ஸோ இந்த குனாஃபா எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நான் காட்ட போறேன். இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா இங்க காசுக்கு 7 கேடி, அதாவது 7 கேடிக்கு எவ்வளவு வருது? 2000 ரூபாய் பக்கம் வருது. நம்ம ஊர்ல 2000 ரூபாய்க்கு கேடி பண்ணி சாக்லேட் வாங்கலாம். இதுல 2000 அப்ப என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் பாத்தீங்கன்னா அந்த பேக்ல டிசைனிங்கே பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி டிசைனிங்ல கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணா பிரீமியமா இருக்குதுங்க. இந்த கவரா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் பிரீமியமா இருக்குது. ஸோ ஓபன் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்த்தால் நம்ம ஊர்ல அந்த மில்கி பார் அந்த டிசைன்ல தான் இருக்குது. ஆனா சாக்லேட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. லுக் வைஸா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? லுக் லைக் அந்த ஏதோ ஒரு மொபைல் ஒன்னு இருக்கு, கேமிங் மொபைல் அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இது உள்ள பாருங்க, எல்லாத்துமே என்ன ஏதோ சொல்றது பட்டர்ஃப்ளை எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் அடுப்பு மாதிரி இருக்கு. சொன்ன கேஸ் அடுப்பு மாதிரி இருக்குது. அதுல அந்த கம்பெனியோட பிராண்டட் அந்த அதுல ஒரு பட்டாம்பூச்சி 2 கலர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கலர் எதுக்கு அப்படின்னு தெரியல. ஆனா ரொம்ப நாளா வந்து குனாஃபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்புறம் என்னன்னா இந்த கலர் வந்து தப்பி தவிர கூட பல்லுல படக்கூடாது, பல்லுல படாம சாப்பிடணும்ன்றதுனால இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்கு. பல்லுல பட்டுச்சுன்னா அப்புறம் கரை 2 நாளைக்கு 2 வாரத்துக்கு இது வந்து கரை அப்படியே இந்த பாருங்க இப்பயே வந்து விரல்ல நல்லா ஒட்டிக்கிச்சு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய ரீசன் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். இது நம்ம வாங்கினது வந்து சாப்பிட்றதுக்கு தான், ஆராய்ச்சி பண்றது கிடையாது. ஸோ இதை இப்போ உடப்பம் எப்படி இருக்குதுன்னு உடைக்கிறது எப்படி இருக்கு. உடைச்சோம்னா உள்ள வந்துட்டு என்னமோ ஓட்ஸ் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பீனட் பட்டர். ஸோ பீனட் பட்டர் மிக்சிங் போட்டு ஏதோ உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு மிக்ஸ் வச்சிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிப்ஸிங் போட்டிருக்காங்க. கிரிப்ஸியாவே இல்லை, தேவையில்லையோ? சும்மா நல்லா தான் இருக்கு. ஆனா 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இது ஒர்த்தானா? பர்சனலா வந்து எனக்கு தெரியல. நான் ஊர்ல இருக்கும்போது பயங்கரமா ஹைப் ஏற்றி வச்சிருந்தேன். அதனால என்னமோ தெரியல, இது சாப்பிடும் போது நடுவில் வந்து அந்த பீனட்டோட டேஸ்ட் வருது. அப்புறம் அந்த சாக்லேட்டோட ஃபிளேவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மில்கி பாரோட டேஸ்ட் தான் இருக்கே தவிர மற்றபடி 2000 ரூபாய்க்கு இது வாங்கி சாப்பிடலாமான்னு கேட்டா, அரபிக்காரவங்க இங்க வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு 7 கேடிங்கிறது ஒரு சாதாரண காசு. இந்தியாவில் இருக்கவங்க நம்ம இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தன்னு கேட்டோம்னா பாக்குறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் ஒரு விளம்பரத்துக்கு வேணா இது ஓகேவா இருக்குமே தவிர 2000 கொடுத்து இது வந்து என்ன சொல்றீங்க? 4 மில்க் பார், 1/2 கிலோ பீனட், அது அவ்வளவு சத்தா அவ்வளவு 2000 வராது. இதுல 2000 அந்த அளவுக்கு இல்ல, 100 ரூபாய் கூட வராது. இப்ப நான் சொன்னோம்னா ஒரு 4 மில்கி பார் பீனட் பட்டர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் முடிஞ்சிடும். 2000 குனாஃபா சாக்லேட். ஸோ ஊர்ல இருக்கும்போது குனாஃபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்தாச்சு. இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா நான் சொல்றதுன்னா அவ்வளவுதான், 1800 ரூபாய் வேஸ்ட். அதாவது வேஸ்ட் டக்குன்னு சொல்லிருக்காரு. அது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியிருக்காரு. 1800 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ற ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ஓவர் இனிப்பா இருக்கு. ஓவர் இனிப்புனா ரொம்ப இனிப்பா இருக்குது, அதான் சொல்ல முடியும். ஓகே, குனாஃபா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த குனாஃபா எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.